ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை 3 நாளில் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொடி, அதாவது மூலிகை பொடி பிரயோக முறை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட விஷயத்தில் மாட்டிட்டு கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கார், பிரிஞ்சு போயிட்டாரு, இல்லை மனைவி இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம். அவங்களும் பல விதமான விஷயங்கள் எல்லாம் பூரா இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து சரியான பலன்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை வந்து செய்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன்கிறது கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். அதுவும் 3 நாளில் பிரித்து விடும் சொல்லி சித்திர நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ கிரகண நேரத்தில் வந்து நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எட்டி குச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த எட்டி குச்சியும் அது கூட வந்து கழுதை பிரண்ட மண், சாம்பல் இந்த 3ஐயும் வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும். இது கூடயே வந்து சொல்லி கேட்டிங்கன்னா, பூனைக்காளியினுடைய விதை, பூனைக்காளி மூலிகை விதை, இது கூட வந்து திருவள்ளிச்சாறு, இது எல்லாத்தையும் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து அதாவது நல்லா அதை வந்து நல்லா அந்த திருகலினுடைய பால் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா உலர்ற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் எடுத்து நல்லா ஜலிச்சு பொடி மாதிரி செய்து இதை வந்து பத்திரமா எடுத்து நீங்கள் பத்திரமா சேகரித்து வச்சுக்கணும். ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே கருப்பு வர்ணப்பட்டு துணி வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். வீட்டுக்கு வெளியே வந்து பீடம் அமைச்சு பண்ணுறது அது இது சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்து வாழையில வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டுட்டு வேப்பெண்ணையில் தீபம் ஏற்றிக்கலாம். தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதே மற்ற நாள்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்துட்டு நீங்கள் முறையாக வந்து மந்திர உச்சாரணங்கள் ஒரு 1008 மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ருத்ர பூமியில் வந்துட்டு ஈசானிய மூலையில் குழி தோண்டி அதற்குள்ளே வந்து 5 விதமான வாசனை மலர்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே ஊற்றி அதற்குள்ளே வந்துட்டு இந்த ஆணைக்கண் பட்ட சட்டியை வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு மீண்டும் வந்து அமாவாசை நாள் அன்றைக்கி போய் அங்கே போய் ஒரு விண்பூசணிக்காயின்னு சுற்றி உடச்சி போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொடியை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது அவங்க இப்போ வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து எங்கே இருக்காங்களோ இப்போ முடிஞ்சால் அவங்களுடைய வீட்டு வாசலில் வந்து தூவி விடலாம். இல்லை அவங்க போகிற வர பாதை இருந்ததுன்னா அந்த பாதையில் தூவி விட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து உச்சாடனம் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதையானது வந்து அவங்க மேலே ஏறிக்கிட்டு அவங்களுடைய மனதை மாற்றி 3 நாளில் பிரித்து கொண்டு வந்துடும் சொல்லி சித்திர நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். குருவாழ்க குருவே துணை.